அப்போ வயசானதுக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்ற. சரி, எனக்கு ஓகே, சம்மதம் தான். ஆனா நமக்கு வயசான காலத்துல ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எல்லா அப்பா அம்மாவும் யங்கா இளமையா நல்லா இருக்காங்களே, நீங்க மட்டும் வயசானவங்க மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு கேட்டான்னா நீங்க என்ன நிஜமா என்னோட அப்பா அம்மாவா இல்ல தாத்தா பாட்டியான்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? ஷியாமலாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவளும் வேணும், அவகிட்ட கொட்டி கிடக்கிற பணமும் வேணும். ஆனா நீ எந்த வழியில போனாலும் அவ அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறா. உன்கிட்ட அவ பேசுறா, ஆனா உன் வட்டத்துக்குள்ள அவ விளையாட வர மாட்டேங்கிறா. போலாமே. சரி, என் ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா சொன்னா, ரத்னகிரி கோயிலுக்கு போனா எண்ணினது எண்ணியபடி நடக்கும்னு சொன்னான். என்கிட்ட அவன் இன்னொன்னு கூட சொன்னான் தெரியுமா? டேய் தமிழ், அடுத்த முறை உன்னை பார்க்கும்போது கையில குழந்தையோட தான் பார்க்கணும். ரத்னகிரி சாமியை வேண்டிட்டு வந்தா உடனே குழந்தை பிறக்கும்னு சொன்னான்டா. என்ன ஜோதி, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன், முகத்துல சந்தோஷத்தையே காணோம். இல்லங்க, கடவுளோட அனுகிரகம் இருக்கணும், பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும், அப்பதான் குழந்தை பிறக்கும். இதுல எல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைங்க. கணவன் மனைவி சண்டை சச்சரவு இல்லாம அந்யூன்யமா இருந்தாலே போதும். குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக மட்டும் கோவிலுக்கு போவேனாங்க. அதுக்கும் மேல போனா போலாம். என்ன ஜோதி நீ, கடவுள் அனுகிரகம் அது இதுன்னு பேசுறவ நீ. இப்ப நீயே அப்படி பேசலாமா? ஈஸ்வரியும் அவ புருஷனும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கே 3 குழந்தை பிறக்கும்போது நமக்கு ஒரு குழந்தை பிறக்காதா என்ன? ஜோதி, இதை பாரு, நீயே எனக்கு ஒரு குழந்தையா தான் இருக்க. பச்சை குழந்தை வேணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. ஆனா அடுத்தவங்க என்ன கேட்கும்போது நான் என்ன கையால் ஆகாதவனான்னு எனக்கே சந்தேகம் வருது. அதான் எதுக்கும் நம்ம 2 பேரும் டாக்டர் கிட்ட மறுபடியும் போய் செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இதை பாருங்க, அதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. குழந்தை எப்ப பிறக்கிறதோ பிறக்கட்டும். இந்த கைராசி பாக்குறது, ஜோசியம் பாக்குறது, டாக்டர் கிட்ட போறது, இது எதுலயுமே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. உங்களுக்கு அப்படி என்ன பெருசா வயசாயிடுச்சு? மிஞ்சி மிஞ்சி போனா 30 வயசாயிருக்கு. எனக்கு ஒரு 25 வயசு. என்னமோ ரொம்ப வயசான மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த காலத்துல எல்லாம் பொம்பளைங்க 60 வயசு ஆனாலும் குழந்தை பெத்துக்கிறாங்க. அன்னைக்கு கூட நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, நீங்க கூட எனக்கு காமிச்சீங்களே. ஓ, அப்போ வயசானதுக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்ற. சரி, எனக்கு ஓகே, சம்மதம் தான். ஆனா நமக்கு வயசான காலத்துல ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எல்லா அப்பா அம்மாவும் யங்கா இளமையா நல்லா இருக்காங்களே, நீங்க மட்டும் வயசானவங்க மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு கேட்டான்னா நீங்க என்ன நிஜமா என்னோட அப்பா அம்மாவா இல்ல தாத்தா பாட்டியான்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? தமிழ் ப்ரொஃபஸரா இருந்தாலும் இருக்கீங்க, அதுக்காக உங்க கற்பனை சிந்தனை இந்த மாதிரி எல்லாம் இல்லாமையா இருக்கும். அப்பா வேணாண்டா சாமி, நான் இந்த ஆட்டத்துக்கே இல்ல, என்ன ஆள விடுங்க. இல்ல, நீ இதுக்கு பதில் சொல்லிட்டு போ. எனக்கு வேற வேலை இருக்கு. எப்படி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாளே. என்னப்பா யோசனையில் இருக்கீங்க? ஏதாவது ஐடியா தோணுதா? தோணுனா மட்டும் அந்த ஷியாமலா மசிஞ்சிருவாளா? முதல்ல நீ அவளை பத்தி என்ன நினைக்கிற? நீ ஷியாமலாவை அவட்ட இருக்கிற பணத்துக்காக காதலிக்கிறியா, இல்ல அவ உனக்கு கிடைச்சா போதும்னு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கிறியா? முதல்ல நீ இதுக்கு பதில் சொல்லு. அப்பா, இவ்வளவு நாள் நம்ம படாத பாடுபடுறது பணத்துக்காக தான். அதுக்காக நான் செய்யற தொழிலே ரிஸ்கானது தானே. நெருப்பு கம்பி மேல தான் நடந்துகிட்டு இருக்கேன். இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லைப்பா. சின்ன வயசுல இருந்தே என்னை அப்படிதான் வளர்த்துருக்கீங்க. அதுக்காக நான் கவலைப்பட போறதில்ல. ஷியாமலாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவளும் வேணும், அவகிட்ட கொட்டி கிடக்கிற பணமும் வேணும். ஆனா நீ எந்த வழியில போனாலும் அவ அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறா. உன்கிட்ட அவ பேசுறா, ஆனா உன் வட்டத்துக்குள்ள அவ விளையாட வர மாட்டேங்கிறா. அவ உன்கிட்ட சிரிச்சு பேசுறத வச்சு அவ சீரியஸா பேசுறாளா இல்ல சீக்கிரட்டா பேசுறாளான்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. சொல்லு வசீகரா. ஆமாப்பா, பெரிய பெரிய திமிங்கலங்களை கூட சுவாகா பண்ற உங்களால அவகிட்ட நெருங்கி நின்று பேசக்கூட முடியலல்ல. அது மட்டும் இல்ல, அவ அரசாங்க நெல்லுன்னு தெரியாம வாங்கினத அவளுக்காக உங்க சாமர்த்தியத்தினால மீட்டு கொடுத்தீங்க. ஆனா அதுக்காக அவ உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லியப்பா. அவ பிசினஸ்ல அவளுக்கு பார்ட்னரா சேர போறேன்னு சொன்னியே, அந்த விஷயம் என்னாச்சு? என்ன ரொம்ப இலக்காரமா பேசிட்டாப்பா. யானையை பிடிக்கிறதுக்கு எலி பொறியான்னு கேட்காத குறையா என்ன ரொம்ப ரொம்ப கேவலமா பேசிட்டாப்பா. இன்னும் அவளுக்கு நான் எப்படிதான் தூண்டில் போடுறதுன்னு தெரியலப்பா. எதுக்கும் சளைக்காத நான் கூட அவகிட்ட சரிக்கு விழுந்துருவணும்னு
எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. வசீகரா, அச்சம் தவிர ரௌத்ரம் பழகு. மனசை தளர விடாத வசீகரா. இதுவரைக்கும் நான் ஒருத்தன் தான் இந்த பிசினஸ்ல நம்பர் 1 இருந்தேன். ஆனா என்னையே அவ ஓவர்டேக் பண்ணிட்டா. அவளுடைய முதல் காதலன் பிசினஸ். நீ அவளுக்கு காதலனா போகணும்னா அதே பிசினஸ பணையம் வச்சுதான் நீ அவளை பிடிக்கணும். உன்னுடைய உணர்ச்சிகள் அவளுடைய உழைப்புக்கு தூண்டுகோலா இருக்கணுமே. ஆமா வசீகரா, வேற எதுவும் இருக்கக்கூடாது. அதனால நமக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவ நம்பிக்கைக்கு பாத்திரமா நீ ஆகணும். அதுக்கான முயற்சிகளை நீ பண்ணு. ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணு. ஜோதி வாங்க. டாக்டர் நீங்க அனுசரணையா இருக்க. இருங்க, உங்க பல்ஸ் செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிடும். ஹலோ. ஹாய் டார்லிங், குட் மார்னிங். யாரு? ஸ்வீட் ஹார்ட், அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? நான் தான் டாக்டர் அரவிந்த். அறிவில உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? ஏன் இப்படி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற? நீ திட்டும்போது கூட உன் குரல் கேட்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உண்மையிலேயே என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. ஏய், உனக்கு இப்ப என்ன வேணும்? நீதான் வேணும். உங்களை பொறுக்கி என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் நீ இப்படி பேசுறது தெரிஞ்சிச்சு, நீ உயிரோட இருக்க மாட்ட. சொல்ல போறியா? சொல்லு, தாராளமா சொல்லு. என்ன, உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என் உயிர் தான் போகும். ஆனா நீ கர்ப்பத்தை கலைக்கிறது தெரிஞ்சா உன் வாழ்க்கையே போயிடும். பரவாயில்லையா? இங்க பாரு ஜோதி, நான் இவ்வளவு தூரம் உனக்கு தொந்தரவு கொடுக்குறேன்னா அது மேல வச்சிருக்கிற காதல். ஒரு முறை, ஒரே ஒரு முறை என் இருப்பிடத்துக்கு வந்துரு. அப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ணவும் மாட்டேன், உன் வாழ்க்கையில் நான் குறுக்க வரவும் மாட்டேன். ப்ளீஸ் ஜோதி. ஏய், தூசுத்தனமா எதையாவது பேசாத. நான் இன்னொருத்தரோட மனைவி. உன் மனைவிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. இன்னொரு முறை எனக்கு இப்படி ஃபோன் பண்ணாத. போன வைடா. ஹலோ. குட் மார்னிங் மேம், வசீகரன் ஹியர். யா, சொல்லுங்க வசீகரன், என்ன விஷயம்? என்ன கோவமா இருக்கீங்க போல இருக்கு? நான் கோவமா இருக்கேனா குஷியா இருக்கேனா அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? What do you want? சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். சுத்தி வளைக்க வேண்டாம், மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. ஓகே ரைட். ஒரு பிசினஸ் டீல் பேசணும். எனக்காக இல்ல, உங்களுக்காக. எனக்காகவா? நீங்க ஜோக் பண்ணலையே. ஏன் மேம், நான் எப்ப பேசினாலும் ஜோக்குன்னு நினைக்கிறீங்க? I'm a bit serious. It's about a business deal. சரி சொல்லுங்க. ஒரு 15 crores ஆர்டர் வந்திருக்கு. அது எனக்கு இல்ல, எங்க அப்பாவுக்கு. பட் இப்போதைக்கு அதை ஒத்துக்க முடியாத சூழ்நிலையில எங்க அப்பா இருக்காரு. ஏன்? இல்ல,
வந்திருக்கவங்க பாம்பே பீப்புள். அவங்க ப்ராடக்ட்ஸ் உடனே வேணுங்கிறாங்க. பட் எங்க அப்பா கம்பெனில தற்சமயம் அதை ரெடி பண்றதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எதுவும் இல்லை. ஸோ என்ன பண்றதுன்னு புரியாம இருக்கும்போது நான் தான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு அப்பா கிட்ட சொன்னேன். பட் இஸ் நாட் மச் ஹாப்பி கிவிங் திஸ் பிஸ்னஸ் டு யூ. ஏன்னா 15 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஆச்சே. சரி வேற யாருக்காவது கொடுக்கலான்னு பார்த்தா அவர் கமிஷன் எதிர்பார்க்கறாரு. பட் ஐ அம் வெரி ஸ்ட்ரிக்ட். நான் ஒரே விஷயம் சொன்னேன், இந்த ஆர்டர் உங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்புறம் எந்த கமிஷனும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த பிசினஸ் ஒத்துக்கிறது ஒத்துக்காதது உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? 15 crores பெரிய பிசினஸ் தான். பார்ட்டி வந்திருக்காங்களா? ஏன் வந்திருக்காங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க எப்பன்னு சொன்னீங்கன்னா உங்களை மீட் பண்ண வச்சிடலாம். எங்க மீட் பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க. யுவர் ஆஃபீஸ்? ஓகே, as you wish. ஓகே தென் டுமாரோ மார்னிங் 10 o'clock at your office. ஓகே, thank you. இந்த முறையாவது ஷியாமளா நம்ம கிட்ட கண்டிப்பா சிக்குவா. கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ அழகா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கானே, உன் காதுல விழல? ஓஹோ, பாட்டா? ஆமா. என்ன பாட்டு? சாமி பாட்டு. சாமி பாட்டா? கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் சாமி பாட்டா? கண்ணன் நடுவினிலே சாமி நடுவில் வராருல்ல, அது தெரியல உனக்கு? அதெல்லாம் தெரிஞ்சா நீ ஏன் எப்படி இருக்க போற? அது பாரு, அடுப்படியில் ஏதோ தீரமா இருக்கு, போய் என்னன்னு பார்ப்போம். கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே, ஓ கண்ணன் நடுவினிலே. காலை இளம் தென்றல் பாடி வரும் பாட்டு எதிலும் அவன் குரலே, ஓ எங்கும் அவன் முகமே. ஐயே, போதும் போதும் போதும், நிறுத்துங்க. ஏ பெரிய இம்சையா போச்சு உங்ககிட்ட. இந்தாங்க, இந்த குழம்புல உப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல, மறந்துருச்சு. கொஞ்சம் பாருங்க, வாயில ஊத்தி உனக்கு பாருங்க. கை இருக்கு, வாய் இருக்கு, நீ ஏன் ஊத்தி பாரு. அது இல்லைங்க, உங்க பாட்டு கேட்டேன்ல, இதுல உப்பு போட்டனா இல்லையான்னு மறந்து போயிட்டேன், கொஞ்சம் பாருங்களேன். ஆஹா, அப்ப என் பாட்டை கேட்டுட்டு அப்படியே மெய் மறந்துட்டேன்னு சொல்லு. ஐயோ ஆமா, சகிக்கல உங்க பாட்டு. இந்தாங்க, உப்பு இருக்கான்னு பாருங்க. என்ன ஐயா, என்ன என்னது இது? சாம்பாரு. இது சாம்பாரு, ஆனா நான் பாடினது பாட்டு இல்ல. என்ன சாம்பார் இது? வெங்காய சாம்பாரு. வெங்காயம்னு சொல்லு, சாம்பார்னு சொல்லாத. உங்களுக்கு இன்னைக்கு சோறு கிடையாது. சோறு கிடையாது. சோறு கிடையாது. இது சரியில்லைன்னு சொன்னதுக்கு சாப்பாடே கிடையாதுன்னா என்ன சாப்பாடு அர்த்தம்? கிடையாது. உங்களுக்கு ஆக்கி போடுறதை விட சும்மா இருக்கலாம். உங்களுக்கு ஆக்கி போடுறேன் பாரு, என்ன சொல்லணும். கிருஷ்ணா, நீ தாண்டா காப்பாத்து. என்ன கிருஷ்ணான்னு கூப்பிட்ட அந்த சீனு வந்து நிக்கிறான். என்ன சீனு, எங்க கிளம்புற? உமாவை பார்க்க போகணும். என்னடா உமாவை பார்க்க போறேன்னு இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்ற? பகல் நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, ராத்திரில அவ்வளவு தூரம் எப்படா போவ? ஏங்க, இவனுக்கு பைத்தியம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சேன். இல்ல, முத்தி போச்சு. பாருங்கப்பா, அம்மா பைத்தியம் மாதிரி உளறாங்க. அது சரி, உங்க 2 பேர்ல யாரு பைத்தியான்னு இப்ப எனக்கு தெரியல. இப்ப என்ன, நீ உமாவை பார்க்கணும் அவ்வளவுதானே? நான் அப்பா போய் காலையில கூட்டு வந்துடுறேன், நீ போய் படுப்போ. நீங்களும் அம்மாவும் மனசு வச்சா வீட்டுக்கு உமாவை கண்டிப்பா கூட்டிட்டு வர முடியும். நாங்களும் உமாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சு வச்சோம். மாமா வந்தாரு, அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. நீ கூட என்னமோ தங்கச்சி நொங்கச்சின்னு அனுப்பிச்சு வச்சல. இப்ப என்ன உமா? கூட்டிட்டு போனாரு, மறுபடியும் போய் உமா இல்லாம எங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வரலாம்ல. நீ எங்களுக்கு வந்து ஐடியா சொல்ற. சரி, நான் காலையில போய் கூட்டு வந்துடுறேன், நீ போய் படுப்போ. போடா, சொன்னா கேளுடா, நான் போய் கூட்டு வருவேன், போ. முறைக்கிறத பாரு. ஐயா, என்னங்க இவன் இந்த நேரத்துல உமா புராணம் ஜபிச்சுக்கிட்டு இருக்கான்? அதானே தெரியல. சரி, நீ போய் சமையல பாரு, போ. என்னங்க சீனு, 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 ஐயோ சீனு, என்னப்பா ஆச்சு? பாத்து, மெதுவா மெதுவா போய், மெதுவா 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 மேல வா, அப்படி பாத்து பாத்து போடா. மெதுவா. ஜோதி, யாரோ பெல் அடிக்கிறாங்க பாரு, கதவை தர. நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருக்கேங்க, நீங்க போய் பாருங்களேன். நான் மட்டும் என்ன சும்மாவா இருக்கேன்?
நாளைக்கு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக குறிப்பெடுத்துட்டு இருக்கேன். போய் யாருன்னு பாரு. வரேன் இருங்க. யாருங்க? ஹாய். என்னங்க? என்ன? உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. டாக்டர். ஹாய். ஹாய். வாங்க உள்ள வாங்க. ஓகே. வாங்க. வாங்க. உட்காருங்க. ஷூர். தேங்க்யூ. நான் ஒரு தமிழ் பேராசிரியன். நீங்க ஒரு பெரிய டாக்டர். என்ன தேடி வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்ல ஏதாவது சந்தேகம்? நானா இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். உங்க ஞாபகம் வந்தது. அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன உங்க வைஃப் என்னை பார்த்தோன்னே ஷாக் ஆன மாதிரி உள்ள போனாங்க. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? குறுக்க நான் வந்துட்டேனா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை டாக்டர். அவளுக்கு இயற்கையாவே கொஞ்சம் கூச்ச சுபாவம். அது மட்டும் இல்ல, உங்களை அடையாளம் தெரியல அவளுக்கு. அதான். டோன்ட் பாதர். பொதுவாக பெண்கள்னாலே சில நல்ல விஷயங்கள் இருக்கத்தானே செய்யும். சரியா சொன்னீங்க. ஜோதி, டாக்டர் வந்திருக்காரு. காஃபி கொண்டாய. அப்புறம் டாக்டர், உங்க வீடு எங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? நானோ நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கணும்னு நினைக்கிறவன். இந்த நேரத்தில் போய் கல்யாணத்தை பற்றி ஞாபகப்படுத்திக்கிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது மனுஷனுக்கு கை விலங்கு மாட்டுற மாதிரி. என்னங்க? கொஞ்சம் இங்க வாங்க. வரேன். டாக்டர் ஒரு நிமிஷம். போயிட்டு வாங்க. என்ன ஜோ? இந்தாங்க, கொண்டு போய் காஃபி கொடுங்க. ஏய், நான் எப்படி கொண்டு போய் கொடுக்கறது? அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் எப்படி வர முடியும்? நீங்களே கொண்டு போய் கொடுங்க. ஏய், இது பாரு, அவர் ஒரு டாக்டர். அது மட்டும் இல்ல, வீட்டுல பொம்பளை இருக்கும்போது ஆம்பளை கொண்டு போய் கொடுத்தா மரியாதையா இருக்காது. ஐயோ, ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ கொண்டு போய் கொடுங்களேன் ப்ளீஸ். நான் சொல்றதை கேளு. வா, வந்து கொடு. அது ஒண்ணு இல்ல டாக்டர், உங்களுக்கு காஃபில சக்கரை போடலாமா வேணாமான்னு கேட்டா. தாராளமா. நான் என்ன சுகர் பேஷண்டா? கொடு. கொடு. எடுத்து கொடுங்க. காஃபி எடுத்துக்கங்க. தேங்க்யூ. ஜோ, உட்காரு. உட்காரு. டாக்டர், ஒரு விஷயம். எங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னும் குழந்தைங்க இல்லை. தப்பு எங்கேன்னு தெரியல. டாக்டரை போய் பார்க்கலான்னு நான் சொன்னேன். ஆனால் ஜோதி வேணாங்கிறா. நாங்கள் நினைக்காமலே ஒரு கைனகாலஜிஸ்ட் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. நீங்களே சொல்லுங்கள், இதுக்கு என்ன என்ன பண்ணலாம்?